உலகில் வாழும் மக்கள் அனைவருமே செல்வந்தராக விரும்புகிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு நபரை செல்வந்தராக உருவாக்கும் நாம் செய்யும் செயல்களிலேயே நம் சிந்தனை தான் நம்மை நோக்கி செல்வத்தையோ அல்லது வறுமையை எடுத்து வருகிறது இல்லையா? ஆகவே நம்முடைய சிந்தனை தான் நம்மை செல்வந்தராக உருவாக்கும். எண்ணங்கள் எதிலிருந்து பிறகுது? சிந்தனையிலிருந்து தான் பிறகுது. ஆகவே எண்ணம் போல் வாழ்க்கை. அதனால நம் சிந்தனை எப்படி இருக்கிறதோ அதற்கேற்பத்தான் நம் வாழ்க்கை அமையும். சிந்தனை தெளிவான சிந்தனையாக இருந்தால் அது நல்ல எண்ணங்களை உருவாக்கும். நல்ல எண்ணங்கள் நம்மை நோக்கி நல்லவற்றை இட்டு வரும். நல்ல எண்ணங்கள் நம்ம மனதில் இருந்தால் கெட்டவை எதுவுமே நம்மை நோக்கி வரவே முடியாது. நல்ல எண்ணங்கள் நல்லவற்றை மட்டும்தான் இட்டு வரும், கெட்டவற்றை விரட்டிவிடும். அதே மாதிரி சிந்தனை குழப்பமான சிந்தனை நிகழ்ந்து கொண்டிருந்தால் அப்போ குழப்பமான எண்ணங்கள் தான் தோன்றும். குழப்பமான எண்ணங்கள் தான் கெட்ட எண்ணங்கள். அந்த கெட்ட எண்ணங்கள் என்ன செய்யும்? கெட்ட எண்ணங்களால் நல்லவற்றை இட்டு வர முடியாது. கெட்ட எண்ணங்களால் கெட்டவற்றை தான் இட்டு வர முடியும். அப்போ நாம் விரும்பாத அனைத்துமே நம் வாழ்க்கையில் சேர்ந்துடும். சோ நாம் விரும்புகிற எதையும் நாம் அடைய வேண்டுமானால் நம்முடைய சிந்தனை தெளிவான சிந்தனையாக இருக்க வேண்டும். கெட்ட எண்ணங்களை உருவாக்கக்கூடிய குழப்பமான சிந்தனையிலிருந்து நம் மனதை நாம் விடுவிக்க வேண்டும்.